Hi friends, welcome to Fairy's Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்குங்க. சுட சுட இட்லி இல்லை இந்த ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் அருமையாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் கட்டி போட்டுக்கோங்க. பெருங்காயம் கட்டி நல்லா கொஞ்சம் பொரியட்டும். 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக 10 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன். 5 பூண்டு வந்து 2ஆக கட் பண்ணி பெருசாக போட்டிருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா 8 பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளியும் போட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக புளி தேவைக்கேற்ற கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. ரொம்ப புளிப்பு போட வேண்டாம். ஆல்ரெடி தக்காளிலையும் புளிப்பு இருக்கும். கொஞ்சமாக புளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி சட்னி பஜ்ஜிக்கும் சாப்பிட்லாம். பஜ்ஜிக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். பஜ்ஜிக்கு சாப்பிட்றது இருந்தால் திக்காக அரைச்சிக்கோங்க. இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வந்து தக்காளி எல்லாம் சாஃப்டாகி மசிச்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். நல்லா இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. சூடாக அரைக்க வேண்டாம். சூடாக அரைச்சிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டே போய்டும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. சட்னி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் வெல்லம் போட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சிக்கோங்க. புளிப்பு காரம் இனிப்போட சட்னி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இட்லிக்கு சட்னி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பஜ்ஜிக்கு வேணும்னா திக்காகவே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் பொரிஞ்சதும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் ஊற்றிக்கலாம். இந்த தாளிப்பை தாளிச்சா கடுகு உளுத்தம்பருப்பை சட்னியில் ஊற்றிக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இட்லி அவிச்சிட்டு இந்த சூடான இட்லியில் நல்லா சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசை, பஜ்ஜி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.